கதைத்துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சார நாயனாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோழ நாட்டில் கஞ்சாரூர் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் வேளாளர் குலத்தில் மானக்கஞ்சாரனார் அப்படிங்கிறவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இவர் அரசருக்கு படைத்தலைமை வகித்து வருகின்ற சேனாதிபதியோட குடும்பத்தில் பிறந்தவர். சிவபெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவராக இருந்தார். சிவனடியார்கள் எல்லாம் சிவபெருமானே என கருதி சிவனடியாருக்கு தொண்டு புரியறத தமது வாழ்க்கையோட குறிக்கோளாக கொண்டவர். இவர் அகத்தில் அன்பும் வடிவத்தில் அடக்கமும் பேசுவதில் பணிவும் மனதில் அமைதியும் நிறைந்தவர் தான் மானக்கஞ்சார நாயனார். செல்வங்கள் எல்லாம் சிவனடியாருக்கு உரியது அப்படின்னு எண்ணி சிவனடியார்கள் கேட்பதற்கு முன்பே குறிப்பறிந்து கொடுத்து மகிழ்வார். இவ்வாறு அவர் வாழ்ந்துக்கிட்டு வர நாளில் மானக்கஞ்சார நாயனாருக்கு பிள்ளை பேரு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானுடைய மலரடியை தியானித்து வேண்டுகின்றார். இறைவனுடைய அருளால் நாயனாருடைய மனைவிக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. இதனால் அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறாரு. ஊரே மகிழும்படி அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாரு. பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா வளர்பிறை சந்திரனை போல் அழகாக வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த குழந்தை நடக்கிற பருவத்தை அடைகிறாங்க. காலங்கள் அப்படியே சென்றன. பேதை பருவத்தை அடைந்தா மகாலட்சுமிக்கு மேலான செம்மணி தீபம்னு விளங்குற தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு மானக்கஞ்சார நாயனார் விரும்புகிறாரு. அப்போது தன்னோட ஒரே மரபில் இருக்கிற ஏயர்கோன் கலிக்காமரை திருமணம் செய்யலாம் அப்படின்னு பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சயம் செய்கிறாங்க. இதுக்கு நம்ம நாயனாரும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. திருமணத்துக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு ஒரு நல்ல நாளை பார்க்குறா. உறவினர் எல்லாரையும் அழைக்கிறா. திருமண ஏற்பாடெல்லாம் செய்ய தொடங்குறா. அப்போது என்ன ஆகிறது அப்படின்னா திருமணத்துக்கு முந்தன் நாள் மணமகன் என்ன செய்கிறான், ஏயர்கொன் கலிக்காமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உறவினர்கள் எல்லாம் சூழ மணமுரசு முழங்க அந்த மணப்பெண்ணினுடைய ஊருக்கு வராரு. அந்த நேரத்தில் முனிவர் வேடத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டுக்கு வராரு. அவரை வணங்கி வரவேற்று நாயனார் தன்னுடைய மகளுக்கு நடக்க இருக்கிற திருமண செய்தியை சொல்கிறாரு. அவருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. தன்னுடைய மகளையும் வணங்க சொல்கிறாரு. அவள் என்ன பண்ணுறான்னா வணங்குறா. அவள் வணங்கி எழுந்த உடனே முனிவர் சொல்கிறாரு, இவளுடைய அந்த கரிய கூந்தலை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அடுத்த நொடி நாயனார் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகளோட அழகிய கூந்தலை அப்படியே அறிந்து முனிவருடைய மலர்கரத்தில் கொடுத்துடுறாரு. அதை முனிவர் வாங்கிறதுக்கு முன்னாடியே அங்கு முனிவர் மறைந்து சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா காட்சி அளிக்கிறார். அவரை பார்த்த உடனே நாயனார் பூமியில் விழுந்து வணங்குறாரு. அப்போ இறைவன் சொல்கிறாரு, நீ என்னிட்ட கொண்டிருக்கிற அன்பை இந்த உலகம் முழுவதும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. நாயனார் உடனே இறைவனை போற்றி போற்றி அப்படின்னு போற்றுறாரு. உடனே இறைவன் என்ன செய்கிறார், எல்லாருக்கும் காட்சி அளிக்கின்றார். அடுத்த பிறகு அவர் அங்கிருந்து மறைந்து விடுகின்றார். அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஏயர்கொன் கலிக்காமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே வராரு. இங்கே நடந்த செய்தியெல்லாம் கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இறைவன் காட்சி அளித்தார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தான் மணக்க போகிற மணப்பெண்ணு இந்த மங்களமான நேரத்தில் அவள் தன்னுடைய கூந்தலை இழந்து நிற்கிறா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போது இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலிக்காமா நீ மனம் தளர வேண்டாம், மணப்பெண்ணிற்கு கூந்தலை மீள கொடுத்து உனக்கு திருவருள் செய்கிறேன், அவளை நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏயர்கொன் கலிக்காமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்ணை மனம் செய்து கொள்கிறார். சுந்தரர் இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலை மலிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சார அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கூட நம்மளால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவாய நமக.